25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது மோடிஜி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷிஃப்ட் எடுத்தார், ஒரு கிளியர் ஷிஃப்ட் எடுத்தார். 2014 யார் உன்னிப்பாக மோடிஜியினுடைய கேபினெட்டை பார்க்குறோமோ அப்படியே ஒரு அஸ்வினி வைஷ்ணவ் அப்படியே கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அடல் பிகாரி வாஜ்பேயி அவனுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் ஒரு டைரக்டராக வேலை பார்த்துருக்காங்க. அதன் பிறகு ரிசைன்மெண்ட்டு வாட்டன் போனாங்க MBAக்கு. அதன் பிறகு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. ஸோ இருந்தாலும் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட மிக முக்கியமானது ஒரிசாவில் அவர் கலெக்டராக இருந்த பொழுது, ஒரிசாவில் வேறு வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி இருந்த பொழுது அவர் செய்த வேலை அது இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அவரை கொண்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாங்க. ராஜீவ் சந்திரசேகர்ஜி அப்படியே கூட்டிகிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் உட்கார வச்சாங்க. பியூஷ் கோயல் திரும்ப ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் உட்கார வச்சாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க திரும்ப ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாங்க. பூபேந்தர் யாதவ்ஜி திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாங்க. ஸோ மோடிஜியினுடைய அரசியலை யார் பார்க்குறோமோ அவர் ஒரு மிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் போனாருங்க. அதாவது ஹார்டு கோர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹூ கேன் ஹோல்ட் ஃபோர்ட், அவங்க மாநிலத்தை அவங்க ஏரியாவை எந்த தலைவர்களாக ஹோல்டு பண்ண முடியுமோ அவர்களுக்கும் இடம், அதே நேரத்தில் பாத் பிரேக்கிங்காக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கும் ஒரு இடத்த மோடிஜி கொண்டு வந்தாங்க. அது மோடிஜியினுடைய இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு டிரான்சிஷன் நம்ம பார்க்குறோம். மோர் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனலிசம் நோக்கி பாலிடிக்ஸ் போக ஆரம்பிக்குது. இரண்டாவது என்னுடைய கெஸ் பார்த்தீங்கன்னா 2024 to 2029 நானும் ஒரு காமன் மேனை எதிர்பார்க்கிறது மோடிஜி வில் ஆக்சலரேட்டட் மோர். ஸோ 2024 கேபினெட் வில் ஆக்சலரேட்டட் மோர் அப்படிங்கிறது உங்களை போல் நானும் எதிர்பார்க்குறேன். அது பிஜேபி காரியகர்த்தாவாக இல்லைங்க, அஸ் எ ஜென்ரல் பப்ளிக்காக. ஏன்னா மோடிஜியினுடைய திங்கிங் தெரியுது, மோடிஜியினுடைய விஷன் நமக்கு தெரியுது, மோடிஜி எதை நோக்கி போகிறாங்கன்னு தெரியுதுங்க. ஸோ 2024 கேபினெட் வில் பி மோர் ப்ரொஃபஷனல்ஸ். அதனால தான் இன்றைக்கி மோடிஜியினுடைய விருப்பம் ப்ரொஃபஷனல்ஸும் எலெக்ஷனில் நின்று மக்கள் ஆதரவோடு ஜெயிச்சுட்டு வரணும்னு விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லோருமே தேர்தல் காலத்தில் போட்டி போடுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஒரு சாய்ஸ் கொடுத்து சான்ஸ் கொடுத்து விருப்பம் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் போய் போட்டி போடுங்க, ஒரு பப்ளிக் மேண்டேட்டோட வாங்க. ராஜீவ் சந்திரசேகர்ஜி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க, பியூஷ் கோயல்ஜி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க, பூபேந்தர் யாதவ்ஜி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. ஸோ இந்தியன் பாலிடிக்ஸ் ஹஸ் டேக்கன் அ டெஃபினட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது மாற்று கருத்தல். இன்றைக்கி பார்ட்டிஸ் எப்படி அதை பார்க்க எல்லா பார்ட்டியும் எடுத்துங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டியுமே தன்னை ப்ரொஃபஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் த ரீடிங் இஸ் ஆன் த வால். கிளியராக அந்த ரீடிங்கை பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் த டிட்டர்மைன் த நெரேட்டிவ். 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே தாங்க பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் டிட்டர்மைன் ஆகுது. இது சரி, இது தப்பு. ஸோ யங்ஸ்டர்ஸை நோக்கி பாலிடிக்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டாகிராமை நோக்கி போயிட்டோம். ஃபேஸ்புக்கில் ஒரு காலத்தில் இருந்தவங்க, இன்னும் ட்விட்டர் ப்ரிடாமினன்ட் டூல் ஆஃப் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் இட் இஸ் பிளேயிங் அன் அவுட் சைஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் செட்டிங். இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வி ரன் அ ஸ்டார்ட் அப் செல். ஸ்டார்ட் அப்காக வி ரன் அ செல். ஒரு ஸ்டார்ட் அப் செல் இருக்குது. ப்ரொஃபஷனல்ஸ் வி brought a person ஃப்ரம் இன்டெல்ல இருந்தவர், கிட்டத்தட்ட 30 பேட்டன்ட் ஹோல்டர் கேம் பேக், ஜாயின் த பார்ட்டி, இஸ் ரன்னிங் ஆர் ஸ்டார்ட் அப் செல். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ப்ரொஃபஷனல்ஸ் உள்ளே வர்றது மட்டும் இல்லைங்க, பார்ட்டியினுடைய நரேட்டிவ் செட்டிங்கும் ஒரு ப்ரொஃபஷனல்ஸை உள்ளே கொண்டு வர்றோம். பிஜேபி வி ஹேவ் அ ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் செல். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9 ஒலிம்பியன்ஸ் இருக்காங்க. 9 ஒலிம்பியன்ஸ் ஆர் இந்த பிஜேபி ஸ்டார்ட் அப் செல். அவங்களுக்கு ஒரே ஒரு மேண்டேட் என்னென்னா, நீங்கள் பிஜேபி ஐடியாலஜி உங்கள்கிட்ட இருக்கட்டும், பட் நீங்கள் பிஜேபி பண்ணுற வேலையை நீங்கள் வெளியே போய் பண்ண வேண்டாம். யூ நீட் நாட் டூ அ பொலிட்டிக்கல் மீட்டிங், யூ நீட் நாட் ஹேவ் அ பிக் பிஜேபி ஃப்ளாக், யூ நீட் நாட் டூ அ பிஜேபி கைண்ட் ஆஃப் மீட்டிங். ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கையில் எடுத்து ப்ரொஃபஷனல்ஸாக கொண்டு போங்க. ஸோ அந்த செல்லுடைய மேண்டேட்டை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் இன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒர்க்கிங் வித் த மேண்டேட் ஆஃப் மோடிஜிஸ் விஷன். எப்படி எல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸை கிராஸ் ரூட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகணும். இன்டர்நேஷனல் ஃபுட்பாலர் விஜயன் அவங்க இருக்கிறாங்க, ஆடம் சென்க்லர் இருக்காங்க. இது நிறைய பேத்துக்கே தெரியாது, ஆச்சரியமாக இருக்கப்ப நான் சொல்லும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தேர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி ஸ்போர்ட்ஸ் செல். அதுவும் ப்ரொஃபஷனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கீழே கொண்டு போங்க. ஸோ எதுக்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னாங்க, த ரீடிங் இஸ் ஆன் த வால். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்றைக்கி தன்னை ப்ரொஃபஷனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அதை நோக்கி போக ஆரம்பிக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் வில் என்டர். இப்போ குறிப்பாக அந்த 2024 எலெக்ஷன் இந்த ஒரு பிரேக்கிங் எலெக்ஷனுங்க அது. ஏன்னா இந்த எலெக்ஷன் நிறைய விஷயத்தை ஆக்சலரேட் பண்ணும், நிறைய ஃபால்ஸ் திங்ஸை பிரேக் பண்ணும். ஜாதி ஓட் பண்ணணும், 2 காம்பினேஷன் எப்போவுமே ஜெயிக்கும். குறிப்பாக ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2024 எலெக்ஷனில் உடையுங்க. இட் இஸ் மோர் லைக் எ பிரின்சிபல்ட் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் லுக்கிங் பாலிடிக்ஸாக இந்த 2024 எலெக்ஷன்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுங்க? ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனலுடைய ஐடென்டிட்டியே ப்ரொஃபஷனல் தான். இஸ் அ டாக்டர், இஸ் அன் அட்வொகேட், இஸ் அ லாயர், இஸ் அன் ஆடிட்டர். ஒரு ப்ரொஃபஷனலுடைய ஐடென்டிட்டி காஸ்ட் கிடையாது. இஸ் நாட் அ காஸ்ட் கை. ஃபர்ஸ்ட் காஸ்ட்டை போட மாட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பாலிடிக்ஸில் காஸ்ட்டுங்கிற ஐடென்டிட்டி வந்தனால இத்தனை காலமாக ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இல்லை சார் நான் டாக்டர், டாக்டராக இருங்க தம்பி, பட் என்ன ஜாதின்னு சொல்லுங்கள், அதை பார்த்து தான் நாங்கள் சீட் கொடுப்போம். உங்கள் ஜாதி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் சீட் கொடுப்போம். அதான் இத்தனை நாளாக நெரேட்டிவ். இல்லை சார் நான் ஆடிட்டர், நீங்கள் ஆடிட்டர் இருங்க தம்பி, நீங்கள் என்ன ஜாதின்னு சொல்லுங்கள், அதை பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் அந்த பிரச்சனை தாங்க இருக்குது. ஈவன் நவ் இஃப் யூ லுக் அட் தமிழ்நாடுல 39 பார்லிமெண்ட் சீட்லேயும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 99.99% அங்கே இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்டினுடைய கேண்டிடேட் தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி போட்டிருப்பாங்க. 99.99%. ஸோ இந்த நரேட்டிவ் பிரேக் ஆகும். இட் ஹாஸ் டு பி broken. பட் எப்போ பிரேக் ஆகுனாங்க, சொசைட்டியும் ரெடியாக இருக்கணும், அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல்ஸும் உள்ளே இருக்கணும், அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பார்ட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு பப்ளிக் சப்போர்ட்டை பில்ட் பண்ணியிருக்கணும், ஒரு ஃபேஸாக கொண்டு வந்திருக்கணும். 3-5 இயர் டைம் லைனில் அவங்க உள்ளே வரணும். அவங்க இந்த காஸ்ட் காம்போசிஷன்லாம் தாண்டி அவங்களுடைய வேலையினால், அவங்களுடைய செயல்திறனால் ஜெயிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால்தான் நெக்ஸ்ட் 5 years இஸ் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல் மோடிஜியினுடைய கவர்மெண்ட். பிகாஸ் யூ வில் சி லாட் ஆஃப் ஃபேஸஸ். அவங்க எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, நியூ செட் ஆஃப் லீடர்ஸை பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இத்தனை நாளாக யாரெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க, பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஃபார் மீ, எனக்கு பாலிடிக்ஸே வேண்டான்னு யார் ஒதுங்கி இருந்தாங்க, அவங்க எல்லாரும் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. இதுக்கு 1860 அப்ரஹாம் லிங்கன் ரிப்பப்ளிக்கன் நாமினேஷன். அப்ரஹாம் லிங்கனோட பார்த்தீங்கன்னா 5 பேர் போட்டி போட்டாங்க. ரிப்பப்ளிக்கன் நாமினேஷன் 5 பேர் சண்டை போட்டாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும்தான் ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேட்டாக நாமினேட் ஆக முடியும். அந்த 5 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் ஜெயிக்கிறார். அதன் பிறகு அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிறார். ஸோ லிங்கன் என்ன பண்ணுறாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் அவரு கூட யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ எல்லாத்தையும் கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த கேபினெட் பேரே டீம் ஆஃப் ரைவல்ஸ். ஒரு நல்ல ஒரு புத்தகம் இருக்குது, அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புத்தகம் படிக்கலாம். புக்கு பேரே டீம் ஆஃப் ரைவல்ஸ் பை டாரிஸ் குட்வின் ஒரு புக்கு. 4 பேர்த்துக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறாருங்க, செக்ரட்டரி ஆஃப் வார் ஒருத்தருக்கு. இவங்களோட சண்டை போட்டாங்க நாமினேஷனில். செக்ரட்டரி ஆஃப் வார், செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷர், அட்டார்னி ஜெனரல், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ இவர் வந்து பிரசிடென்ட். நாமினேஷனில் இவர் கூட யாரெல்லாம் நிற்கிறாங்களோ 4 பேர்த்தையும் கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வந்து 4 பேருக்கும் 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா 1860 அப்ரஹாம் லிங்கனுடைய கேபினெட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா. என்னை எதிர்த்து போட்டியிட்டாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள ஒரு நிராகரிக்கல், எபிலிட்டி கேப்பபிலிட்டி கொண்டு வந்தாங்க. இது ஒபாமா பார்த்தோம், ஹிலரி கிளின்டனை கொண்டு வந்தாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக வச்சாங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தமிழ்நாட்டில் பார்த்தோம். ஏன்னா அவருக்கு எதிராக போட்டியிட்ட சி சுப்பிரமணிய ஐயா இஸ் ப்ரொஃபஷனல், தரோ ப்ரொஃபஷனல், அவரை கொண்டு வந்து கேபினெட்டில் வச்சாங்க. ஸோ இந்தியாவில் இது நடந்திருக்கு, உலகத்திலும் இது நடந்திருக்கு. அதாவது ஒரு டிஸ்கஷன் அக்ரிமோனியஸாக இருக்கலாம், எலெக்ஷன் ப்ராசஸ் அக்ரிமோனியஸாக இருக்கலாம், வேட்பாளர்கள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம். ஆனால் ஒரு நாட்டை கவர்ன் பண்ணுறக்கு who is the best person to be in that cabinet அப்படிங்கிறது இதற்கு முன்பும் நாம் பார்த்திருக்கின்றோம். அது வருகின்ற காலத்திலும் நடக்கும் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. எதுக்கு இது சொல்றாங்க, இது இன்னைக்கு பெரிய டாபிக் இல்லைங்க, இதற்கு முன்பே கூட அது நடந்திருக்கு. இது என்னுடைய 2வது கருத்தாக உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன். நான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட நானும் அதை எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன். இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் ஒரு 15 வருஷத்துல, மேபி 10 yearsல நீங்க டிஎம்கே வாருங்க, ஏடிஎம்கே வாருங்க, பிஜேபி வாருங்க, பட் whoever gets the mandate, if you think somebody is very superior in the opposite party, invite him to the cabinet. அது எந்த தப்பும் கிடையாது, அது எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அது எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நம்ம இந்த அண்ணாமலை என்கின்ற உங்களை போன்ற ஒரு குடிமகனுடைய கருத்து, there is nothing wrong. ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ்னு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஹார்டு கோர் ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எடுக்கணும், கவர்னன்ஸில் எடுக்கணும், எல்லா இடத்துலையும் எடுக்கணும், பட் யூ cannot டேக் இட் ஆல் த டைம். அடுத்து 3வது ஒரு விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பார்ந்த ஒரு வேண்டுகோளும் கூட. நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். இன்றைக்கி ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பாலிட்டிக்ஸ்னால் ஒரு கமெண்டேட்டிங் ஸ்டேஜில் மட்டும் இருக்காங்க. ஒரு கமெண்ட்ரி, இது சரி, இது தப்பு, இதே அப்படி பண்ணியிருக்கலாம், இதே அப்படி பண்ணியிருக்கலாம்.
ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வர்ற முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா they got to get their skin in the game. கொஞ்சம் அவங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் ஸ்பேஸ்க்குள்ள கொஞ்சமாச்சு கிரவுண்டுக்கு வரணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நேரடியாக நான் ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுவேன், ஒரு பொறுப்பு வாங்குவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கட்சியினுடைய அடிமட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தாக இருக்கலாம், உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்ட்டி ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரொஃபஷனலுக்கு பெரிய பிரச்சனையே, இஃப் யூ கம் டைரக்ட்லி அட் த டாப், லாட் ஆஃப் பீப்புள் ஃபீல் த்ரெட்டன்ட். இது என்னுடைய அனுபவத்தில், நிறைய பேர்த்தோட அனுபவத்தில் நான் சொல்கிறது, எப்பொழுதுமே ஒரு பார்ட்டிக்குள்ளே வரும் பொழுது, ஏன்னா பார்ட்டிக்கு நிறைய இடத்துல சாய்ஸ் இல்லை, நேராக சில பேர்த்த கொண்டு வந்து ஆகணும். பட் எனிபடி இஸ் ஹேவிங் அ பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் அஸ் அ ப்ரொஃபஷனல். பார்ட்டி உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டியை பாருங்கள், விச் பார்ட்டி யூ லவ். அந்த பார்ட்டியினுடைய உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியில் போய் ஜாயின் பண்ணுங்க. அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும். கொஞ்சம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க. ஏன்னா உங்களுடைய ஃபாஸ்டர் க்ரோத் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்க வேண்டும், அது வேகமாக நடக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டா கீழே போய் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய சாம்பியனாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனியில் இருக்கலாம், சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள நீங்கள் என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா யூ ஆர் ஒன் அமாங் த மெனி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களில் நாமும் ஒருத்தர். அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல்ஸ் இன் பாலிடிக்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவ் யூ ஃபேஸ் டிஸ்கம்ஃபர்ட். அதனால தான் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு கிளம்பிடுவாங்க. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்னாங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இன் பாலிடிக்ஸ் சஸ்டெயின் பண்ணுறது மோர் இம்பார்ட்டன்ட் தன் என்ட்ரிங். என்ட்ரு ஆயிடலாம். பட் சஸ்டெய்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சஸ்டெயின் ஆக முடியாது. காரணம், யூ மைட் லூஸ் அன் எலெக்ஷன், ஆர் யுவர் பார்ட்டி வில் லூஸ் அன் எலெக்ஷன், ஆர் யூ வில் பி இன் பெர்பச்சுவல் இன் தி அப்போசிஷன் பார்ட்டி ஃபார் 10 years. அப்போ உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்? ஏன் இங்கே இருக்கணும்னு நினைப்பீங்க? ஐயோ, இந்த டைமுக்கு நம்ம இங்கே போகலாமே, நம்ம இந்த டைம் இங்கே கொடுக்கலாமே, இந்த டைம் நம்ம ப்ரொஃபஷனுக்கு கொடுக்கலாமே. அதை அவாய்ட் பண்ணி ஒரு ஐடியாலஜிக்கல் கிரவுண்டிங்கோட நீங்கள் வந்து லாங் டேர்ம் அப்ரோச்சில் ஒரு பார்ட்டி, ஒரு ஐடியாலஜியோட நீங்கள் இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருந்து ஆரம்பி. அந்த டிஸ்கம்ஃபர்ட் அங்கேயே உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வி ஹவ் டு டேக் தட் எக்ஸ்ட்ரா கேர் டு மேக் ஷோர் தே கம்ஃபர்டபுள். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் மரியாதை நடத்துகிறாங்களா, நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் போனால் சேர் ஒழுக்கமாக போடுறாங்களா, உங்களை ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா. பட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே சேம் தான். ப்ராபப்ளி தெர் இஸ் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். அது நம்ம பிஜேபி மாதிரி கட்சியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேடர் ட்ரிவன் பார்ட்டி. ஸோ நோபடி இஸ் அ சூப்பர் ஸ்டார். அது யாராக இருந்தாலும் கூட எல்லாரும் ஈக்குவல், பட் தேர் குட் பி ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், பட் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். இந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம். அது என்ன ஆகுதுன்னாங்க, லாட் ஆஃப் பீப்புள் ஃபீல் நாட் ஓகே. இல்லைங்க, இப்படி ஆயிடுச்சு, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, நான் ப்ரொஃபஷனில் எப்படி நல்லா பண்ணேன், இப்படி பண்ணிட்டாங்களே. அதனால் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இஃப் யூ திங்க் யூ ஆர் கட் அவுட் ஃபார் எ கெரியர் இன் பாலிடிக்ஸ், probably you might consider after achieving something in your professional life by 35, 40, 45 you might try to enter politics நினைச்சீங்கன்னா ஒரு ஆர்டினரி மெம்பராக ஒரு கட்சியில் ஒரு 5-6 வருஷம் அப்படியே செயில் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் கோ டு அ பூத் கமிட்டி மீட்டிங், சிட் தேர், பி ஒன் அமாங் த க்ரௌட், சிட் சம்வேர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கெரியரும் ப்ரோக்ரஸ் ஆகும். த மொமெண்ட் யூ டிசைட் யூ வாண்ட் டு கெட் ஃபுல்லி இன்வால்வ் இன் த பார்ட்டி, தட் இஸ் த டைம் டு ஜாயின் த பார்ட்டி அண்ட் கம் அண்ட் சிட் இன் த ஸ்டேஜ். ஏன்னா டைரக்டாக ஸ்டேஜுக்கு வரும் பொழுது யூ வில் கெட் இன் டு அ லாட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். இதனுடைய 3வது கருத்தாக வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ நாம் உள்ளே கொண்டு வந்து அவங்கள அப்படியே ஸ்மூதன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு வைத்து விட்டு அதே நேரத்தில் ப்ரொஃபஷனல்ஸ் வரும் பொழுது என்னெல்லாம் அவங்களால சாதிக்க முடியுது. எனக்கு ஜெய்சங்கர் அவங்க பாருங்கள், இஸ் அ பெரிய தரவு ப்ரொஃபஷனல். முழு சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஃபாரின் செக்ரட்டரி. அவருடைய தந்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதன் பிறகு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் கொஞ்ச நாள் எக்ஸ்போஷர், குளோபல் ரோல்ஸ். அதன் பிறகு இன்றைக்கி நம்முடைய மோடிஜி கேபினெட்டில் ஃபாரின் மினிஸ்டராக இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், ஜெய்சங்கர்ஜி அவர்கள் நம்முடைய மோடிஜி கேபினெட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய ஃபோக்கஸ்ட் அப்ரோச் வந்த பிறகு ஃபாரின் பாலிசியில் இந்தியாவிற்கு ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறத யாரும் மாற்றிக்க முடியாது. ஆனால் அவர் வரும்போது
டே ஒன் வரும்பொழுது lot of people are critiquing. ஓ இது டிப்ளமசி இல்லை, இட் இஸ் பாலிடிக்ஸ். டிப்ளமசி வந்து ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் லெவலில் செக்ரட்டரி லெவலில் இருக்கும். பட் ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் இட் இஸ் ஆல் பாலிடிக்ஸ். யூ கேனாட் ஹவ் டிப்ளமேட்ஸ் அட் த ஹையஸ்ட் லெவல். அதை அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கார். அடுத்து பியூஷ் கோயல்ஜி எடுத்துக்கங்க. இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார், இதை வந்து அமெரிக்கா, இந்தியா, சவுதி அரேபியா, யுஏஇ, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்லி, EU, இது எவ்வளவு பெரிய அக்ரிமெண்ட்னாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம சைன் பண்ணது. லாட் ஆஃப் பீப்புள் மைட் நாட் நோ, பட் ஐ டெல் யூ an inside story. இது எவ்வளவு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்னா, we are completely changing the geopolitical order. இன்னைக்கு உலகத்தினுடைய geopolitical order என்ன இருக்குங்க? the இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர், ஒரே இதில் சைனாவை கவுண்டர் பண்ணுறோம், ஒரே இதில் அக்ரெசிவ் பவர்ஸை கவுண்டர் பண்ணுறோம், ஒரே அக்ரிமெண்ட்டில் பிக் பவர்ஸ் எல்லாத்தையும் நம்மகிட்ட கொண்டு வந்திருக்கோம், இன்க்ளூடிங் சவுதி அரேபியா, இன்க்ளூடிங் அமெரிக்கா, இன்க்ளூடிங் த பிக்கஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் பவர்ஸ் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. பட் நம்ம வெளியிருந்து பார்க்குறோம் சைன் பண்ணியாச்சு. பட் இந்த அக்ரிமெண்ட், இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் மினிமம் 2-3 இயர்ஸ் அண்ட் மேக்கிங். மினிமம் 2-3 வருஷம் ஃபைன் பிரிண்ட்ஸ், ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி அதை டெஃப்டாக ஹேண்டில் பண்ணி, ஒரு கண்ட்ரியும் த்ரெட்டன் பண்ணாமல், ஒரு கண்ட்ரிக்கு இந்த டீலில் they should take something out of this deal. In a deal when one country gets everything, no country is willing to participate. ஸோ இந்த டீல் பியூஷ் கோயல்ஜி அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய, நம்முடைய மோடிஜி அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடர் has completely changed the nature of world order. இது ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் அங்கே இருக்கிறாங்க, தெரியும் how to clinch it. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஜோதிராதித்ய சிந்தியா. ஜோதிராதித்ய சிந்தியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ் a very unique person. Though he comes from a very well established political family, Raja family, but when you meet him, when you sit with him, when you talk with him for half an hour, ஒரு நாள் ஒரு வாட்சை பார்த்தாங்க. his watch was 20 minutes ahead of time. என் பக்கத்தில் உட்கார்ந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் டைம் கொஞ்சம் தப்பாக இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கங்க. we were sitting in Trichy. 20 நிமிஷம் வேகமாக இருந்துச்சு சார், கொஞ்சம் 20 நிமிஷம் அதிகமாக இருக்க, டைம் கரெக்ட் பண்ணுங்க. சிந்தியாஜி told me, இல்லைப்பா 20 மினிட்ஸ் எப்பவுமே நான் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிறக்காக 20 மினிட்ஸ் டைம் வந்து முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு. இது ரொம்ப ஆச்சரியங்க. he actually is like that. அவர் ஏதோ பேருக்காக சொல்லிங்க, பை நேச்சர் ஆல்சோ இஸ் லைக் தட். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 மோடிஜி 72 ஏர்போர்ட்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு 151 கொண்டு போயிட்டாங்க. ப்ரொஃபஷனலிசம். ஐ திங்க் இந்தியா பில்ட்ஸ் not only the largest number of airports, we also built the fastest airport. If you look at the airport, பூமி பூஜை போடுறதுலேருந்து airport opening, I think the indoor one is making a world record in terms of the square feet capacity. பூமி பூஜை போடுறதுலேருந்து ஏர்போர்ட் திறக்கிறக்குள்ள we are setting a global benchmark in logistics management and building an airport. இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலுக்குனால பண்ணுறாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லவே வேண்டாம். 2 இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி, ரயில்வேஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு போர்டில் எழுதிட்டு இருப்பார், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, செமிகண்டக்டர் பற்றி அந்த வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துருப்பீங்க. அஸ்வினி வைஷ்ணவ்ஜி டேக்ஸ் அ கிளாஸ் டு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து போர்டில் எழுதுறாங்க, செமிகண்டக்டர் பாலிசி என்ன, செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டம் என்னன்னு ஒரு மினிஸ்டர் லைக் டெக்னோக்ராட் இஸ் எக்ஸ்பிளைன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் 90% ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், 50% ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன். அவுட் ஆஃப் தட் 90 has happened only after Ashwini Vaishnavji has taken over as India's railway minister. இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிட்டே போலாங்க. பூபேந்திர யாதவ்ஜி இந்தியாஸ் இன்ஸ்டால் ரெனியூவல் எனர்ஜி 28 கிகாவாட்ல இருந்து இன்னைக்கு 174 கிகாவாட். இந்தியா இஸ் பிளேயிங் a leading role in global ecology sector. இன்னைக்கு நாம நெரேட்டிவ் செட் பண்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் இன் யூரோப்பியன்ஸ் யூஸ் டு செட் அஸ் நெரேட்டிவ். குறிப்பாக ரெனியூவல் எனர்ஜி. இன்னைக்கு நாம குளோபல் கார்பன்ஸில், குளோபல் காமன்ஸில், குறிப்பாக கார்பன் ஆஃப்செட்டில் இல்லை, இன்னைக்கு இந்தியாவுடைய நெரேட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நெரேட்டிவ். அதுவும் முக்கியமாக ஒரு அமைச்சர் இருக்காங்க, ராஜீவ் சந்திரசேகர்ஜி. உங்களுக்கு தெரியும், சாஃப்ட்வேர் சைடில் அவருக்கு இருக்கக்கூடிய மென்மையான அந்த அறிவு. பிகாஸ் ஹி ஹிம்செல்ஃப் ஹி ரன் அ கம்பெனி, பிபிஎல், சோல்டேட், ஜுனிப்பர் நெட்வொர்க்ஸ். அதன் பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்தியாவுடைய நெக்ஸ்ட் பாலிசி எப்படி இருக்கணும், சோஷியல் மீடியா பாலிசி எப்படி இருக்கணும், டெக்னாலஜி பாலிசி எப்படி இருக்கணும், அதில் ராஜீவ் சந்திரசேகர்ஜி இருக்காங்க. அதனால் நண்பர்களே, அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என்னுடைய 3 கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை. ப்ரொஃபஷனல்ஸ் வரணும், அதற்கான நேரம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஆக்சலரேட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வரும் பொழுது ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டு சஸ்டெயின் அண்ட் டு பி இன் த லாங் ரன் அண்ட் பாலிடிக்ஸ் ஃபுல் டைம் வர்றதுக்கு முன்னாடியே
புட் யுவர் ஃபீட் இன் த வாட்டர். உங்கள் தண்ணிக்குள்ளே லைட்டாக காலை விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டி அப்படியே லோக்கலாக மூவ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெமிலியரைஸ் ஆகிக்குங்க. ட்ரை டு கெட் இன் டு தட் கம்ஃபர்ட் ஜோன் ஆர் பி இன் த டிஸ்கம்ஃபர்ட் ஜோன். ஐ திங்க் பெட்டர் வே ஆஃப் சேயிங் இஸ் டிஸ்கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க பழகிக்குங்க. ஸ்லோலி ஸ்டடி when your time is right. You will see politics in a very different way. You will not see it as business, winning and losing. You will see politics as a long-term approach to solving social problem. இந்த 3 கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. அதே நேரத்தில் நம்முடைய ஸ்மார்ட் குழுமத்திற்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகுந்த சிரமத்துக்கு இடையில் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மீனா விஸ்வநாதன் உட்பட நம்முடைய தேசிய சிறகுகள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய நண்பர் நாகர்கோவிலிருந்து சுரேஷ் அவர்கள் ஐடியா கால்டு மலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காருங்க. யாத்திரை போகும்பொழுது ஐ மெட்டம். ஐ ஃபெல்ட் ஐ எம் நாட் அ கை ஹூ வில் டிசர்வ் அ புக். அதனால தான் பார்த்தீங்கன்னா புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனை கூட கொஞ்சம் நான் வரல. ஐ கேம் ஒன்லி ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் புக்ஸ் ஆர் ரிட்டன் பை சம் பீப்புள் ஹூ மைட் see something in me but I really don't see anything in me, at least for the time being. அதனால் சுரேஷ் அவர் எங்கிட்ட ஏதோ பார்த்துருக்காரு. அதுக்காக சுரேஷ் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எஃபர்ட் இன் ரைட்டிங் தட் புக் அண்ட் கெட்டிங் தட் புக் ரிலீஸ் டிஸ்பைட் மெனி ஆட்ஸ். தேங்க்யூ சுரேஷ் அவரை, இங்கே இருக்கீங்க நண்பருக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். Thank you. Now the entire organizer and organizing team will have a group photo with our chief guest Sri Annamalai Anna with the other guest speakers. எல்லாரும் அவங்க இடத்துல இருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். குரூப் ஃபோட்டோ வித் அவர் ஆர்கனைசர்ஸ்.